சந்நியாசகிருத் என்பது பகவானின் அடுத்த திருநாமம். சந்நியாசம் என்கின்ற ஆசிரமத்தை செய்தவர், சந்நியாச ஆசிரமத்தை உருவாக்கியவர் என்பது இதன் பொருள். தர்மார்த்த காம மோக்ஷம், தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற 4 புருஷார்த்தங்களிலே இறுதி புருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதற்காக சந்நியாச ஆசிரமத்தையும் அதிலே ஒருவன் எப்படி ஒழுக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறைகளையும் பகவான் உருவாக்கியிருக்கின்றார். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் இந்த 4 ஆசிரமங்களையுமே ஏற்படுத்தியவர் பகவான் தான். ஆனால் இந்த இடத்திலே சந்நியாசம் மிக குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கின்றது. சந்நியாச ஆசிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சந்நியாச கிருத்தே நமக. மனித வாழ்க்கையிலே மொத்தம் 4 ஆசிரமங்கள் உண்டு. ஆசிரமம் என்பது வாழ்வின் எந்த பகுதி என்பதை குறிக்கும். முதலிலே பிரம்மச்சரியம், பிறகு கிரகஸ்தம், அதன் பிறகு வானப்பிரஸ்தம், அதன் பிறகு இறுதியாக சந்நியாசம். இவைதான் இந்த 4 ஆசிரமங்கள், வாழ்வின் பகுதிகள். இந்த 4 ஆசிரமங்களிலேயும் ஒவ்வொரு ஆசிரமத்திலேயும் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன, மிக மிக சிறப்பாக, மிக மிக குறிப்பாக செய்ய வேண்டியது என்ன என்பது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மச்சரியம் என்கின்ற ஆசிரமத்திலே குருவுக்கு சேவை செய்து கல்வி கற்பது என்பது முக்கியமான தர்மம். அதுவே படிப்படியாக மோட்சத்துக்கும் சாதனமாக அமைகின்றது. குரு சேவை மற்றும் கல்வி இந்த இரண்டிலே கூட குரு சேவை என்பது மிக மிக பிரதானமாக கருதப்படுகின்றது. அதுவே முதன்மை சாதனமாக சொல்லப்படுகின்றது, ஒரே முக்கியமான சாதனமாக சொல்லப்படுகின்றது. கல்வி கூட பிற்பாடுதான் வருகின்றது, இஃபட்டால் அப்படியே வந்தால் கூட. குருவுக்கு சேவை செய்வதன் மூலமே சகலத்தையும் அடைந்தவர்களும் உண்டு. மதுர கவி ஆழ்வாரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் பகவானை பற்றி கூட பாடவில்லை, தன்னுடைய குருவை பற்றி, நம்மாழ்வாரை பற்றியே அவரையே துதித்து அவரை போற்றி பாசுரங்கள் இயற்றியிருக்கின்றார். குரு பக்தி என்பது அவ்வளவு சிறப்பானது. குரு நமது அகக்கண்களை திறந்து வைக்கின்றவர் பகவானே ஆவார். இதை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து கூறியிருக்கின்றார். தன்னுடைய குருவை ஒரு மனிதனாக மட்டுமே நினைப்பவன் தன்னுடைய சாதனத்திலே முன்னேற முடியாது, ஆத்ம வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. பகவானே தனக்கு குருவாக வந்திருக்கின்றார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறியிருக்கின்றார். ஆக பிரம்மச்சரியத்திலே குரு சேவா முக்கியமான சாதனம். வாழ்க்கையின் அடுத்த நிலை கிரகஸ்தம். அதிலே தானம், தகுந்தவர்களுக்கு தானம் அளிப்பது மிக மிக சிறந்த சாதனமாக, முக்கியமான சாதனமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. தானம் என்றால் கண்களை மூடிக்கொண்டு கண்டவருக்கு கொடுப்பது அல்ல, தக்காருக்கு கொடுப்பது. தகுந்த காலத்திலே, தகுந்த இடத்திலே, தகுந்தவர்களுக்கு கொடுப்பது தான் சிறந்த தானம். அதையும் நான் கொடுக்கின்றேன் என்கின்ற அகங்காரம் இன்றி செய்ய வேண்டும். கிரகஸ்த நிலையிலே அதுவே, அப்படிப்பட்ட தானமே ஒரு மிகச்சிறந்த சாதனமாக ஆகின்றது. வானப்பிரஸ்த ஆசிரமத்தை மேற்கொண்டு வனத்திலே, காட்டிலே இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பலவிதமான நியமங்களே சிறந்த சாதனங்கள் ஆகின்றன, ஆத்ம சாதனங்கள் ஆகின்றன. நியமங்கள், கட்டுப்பாடுகள், பசி தாகம் பொறுப்பது, அவற்றை பொறுத்து கொள்வது, உஷ்ணம் குளிர் இவற்றை பொறுத்து கொள்வது, தவம் செய்வது, இவையெல்லாம் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே இருப்பவர்களுக்கு உரிய முக்கியமான சாதனங்கள். இறுதியாக சந்நியாச ஆசிரமத்திலே சந்நியாசிகளுக்கு சமம் என்பதுதான் மிகச்சிறந்த சாதனம், ஆத்ம சாதனம். சமம் என்றால் அமைதி, பேரமைதி, மனம் ஒரே நிலையிலே இருப்பது. பரிவிராஜக சந்நியாசியாக ஊராக சென்று கொண்டிருந்தாலும், விதம் விதமான மக்களை சந்தித்து கொண்டிருந்தாலும், இன்பமே கிடைத்தாலும் துன்பமே கிடைத்தாலும், இகழ்ச்சி புகழ்ச்சி, நல்ல சாப்பாடு தானமாக கிடைப்பது, அல்லது சில சமயங்களிலே சாப்பாடே கிடைக்காமல் கூட போய்விடுவது, கோவிலிலாவது, யார் வீட்டு திண்ணையிலாவது, அல்லது ஏதோ ஒரு மரத்தின் அடியிலாவது படுக்கை, அதாவது தூக்கம், இப்படி என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் மனம் ஒரே மாதிரியாக இருப்பது, இதுதான் சந்நியாசிகளுக்குரிய சிறந்த சாதனம். அதற்கு சம என்று பெயர். இப்படி சந்நியாசிகளுக்கு சிறந்த சாதனம் சம என்று எடுத்து கூறியிருப்பவர் பகவான். அதனால் அவருக்கே சமக என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. ஓம் சமாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் சாந்தக. பகவான் மிக மிக அமைதியாக இருக்கின்றார்.
அவரிடம் எந்த விதமான சலனமும் இல்லை. ஏனென்றால் பகவான் எந்த இச்சையும் இல்லாதவர், எந்த விதமான சுகத்திலேயும், குறிப்பாக இந்திரிய சுகத்திலே பற்று இல்லாதவர், விருப்பம் இல்லாதவர். அதனால் அவர் எப்பொழுதும் சாந்தர். அப்படிப்பட்ட சாந்தராகிய மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சாந்தாய நமக. நிஷ்டா, பிரளய காலத்திலே, அதாவது சிருஷ்டி நேரம் முடிந்து அது சமஹரிக்கப்படும் பொழுது, இந்த உலகங்களெல்லாம் அழிக்கப்படும் பொழுது எல்லா உயிர்களும் பகவானிடத்திலேயே ஒடுங்குகின்றன. அதன் பிறகு பல காலம் கழித்து சிருஷ்டி மீண்டும் தொடங்குகின்றது. உயிர்கள் மீண்டும் தங்களுடைய நிலையை பெறுகின்றன. நாம் எல்லோரும் மறுபடியும் பிறக்கின்றோம். இந்த இடைப்பட்ட காலத்திலே நெடுங்காலத்துக்கு நாம் அனைவருமே, எல்லா உயிர் இனங்களுமே பகவான் இடத்திலேயே தங்குகின்றோம். பிரளயத்திலே அவரிடம் ஒடுங்குகின்றோம். அதன் பிறகு சிருஷ்டி ஏற்படுகின்ற வரையிலே அவரிடமே தங்குகின்றோம். அவ்வாறாக நம் எல்லோரையும் தன்னிடத்திலேயே தங்கச் செய்பவர் பகவான். அதனால் அவர் நிஷ்டா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் நிஷ்டாயை நமக. சாந்திஹி என்பது பகவானுடைய அடுத்த திருநாமம். பகவானை சென்றடைந்தால் எல்லா அஞ்ஞானமும் நீங்கிவிடுகின்றது. நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாமே போய்விடுகின்றன. சாந்தி கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட சாந்தியை நமக்கு தந்து அருள்பவர் பகவான். ஓம் சாந்தியை நமக. அப்படிப்பட்ட அந்த சாந்தி தான் பரபிரம்மம். எவரும் சென்று அடையத்தக்க ஆகச்சிறந்த புகலிடம். சொல்லப்போனால் ஒரே புகலிடம் என்று கூட சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த புகலிடத்தை அடைந்த பின்னாலே மீண்டும் திரும்புவது, மறுபடியும் பிறப்பு எடுப்பது, சம்சாரத்தை அடைவது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. மறுபடியும் பிறக்க நேரிடுமோ என்கின்ற சந்தேகத்திற்கு கூட லவலேசமும் அங்கே இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்தானம் அது. அப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொண்டு இருப்பவர், அந்த ஸ்தானத்தை நமக்கு அளிப்பவர் பகவானே ஆவார். அதனால் அவர் பராயணம். ஓம் பராயணாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.